நெக்ஸ்ட்டு இந்த இதில் போயம், இங்கிலீஷில் உள்ள போயம்களில் ஒரு 44 போயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம எப்படி முதல் ஞாபகம் வச்சுக்கணும், முதல் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் ரைட்டா. இப்போது நீங்கள் அதில் வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணணும்னு சொன்னால், இதில் ஒரு போயமுக்கு மேலே 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு போயமுக்கு மேலே எத்தனை போயம் ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காருன்னு பார்க்கணும் ரைட்டா. ஒரு போயமுக்கு 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு போயமுக்கு மேலே எத்தனை போயம் எழுதியிருக்காருன்னு பார்க்கணும் சரியா. அப்போ இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். அதாவது எடிகர் கெஸ்ட் அப்படின்றான். அப்போ கெஸ்ட் அப்படின்னு என்னது, விருந்தாளின்னு அர்த்தம் ரைட்டா. நல்லா படிச்சுக்கோங்க, இவர் பேரில் என்னதுக்கு கெஸ்ட்டுன்னு இருக்குது. அப்போ கெஸ்ட்டுன்னு என்னது, விருந்தாளி. புரியுதா, விருந்தாளின்னு இருக்குது. இவர் 3 போயம் எழுதியிருக்காரு 6 to 10க்குள்ளே சரியா. 6க்குள்ளே 10க்குள்ளே எழுதியிருக்காரு. அப்போ 6ல் என்ன எழுதியிருக்காரு, டீம் ஒர்க். அப்போ 7ல் என்ன எழுதியிருக்காரு, கொரேஜ். அப்போ 8ல் என்ன 9ல் என்ன எழுதியிருக்காரு, த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு ரைட்டா. இந்த 3லேயுமே பாருங்கள் டீம் ஒர்க்குனாலே ஒரு பல பேர்கள் செஞ்சு கலவையாக இருந்து வேலை செய்கிறது ரைட்டா. அதேமாரி கொரேஜ்னால் தைரியம். அப்போ ஃபேமிலிஸ்னாலும் ஃபேமிலின்னா ஒரே ஒரு குடும்பம், ஃபேமிலிஸ்னால் பல குடும்பங்கள். இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், 3லேயுமே என்ன இருக்குது, டீம் ஒர்க்குன்னா டீமாக சேர்ந்து வேலை செய்கிறது. அது டீம் என்னது, பல பேர்கள் சேர்ந்து வேலை செய்கிறது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு கரேஜ்னால் அதனால தான் தைரியம் போகிறோம், பல பேர்கள் சேர்ந்தால் கூசாமல் சண்டை போடுவாங்க ரைட்டா. என்ன 3வது ஃபேமிலிஸ்ன்றான், பல குடும்பங்கள். இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அவர் பேர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு, விருந்தாளின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இதில் என்ன மீனிங் தெரியுதுன்னா, இப்போ நம்ம கிராமத்தில் நம்ம குடியிருக்கோம். இப்போ நான் வந்து நான் ஒரே ஒரு குடும்பம் தான், எனக்கு சொந்தக்காரங்களே கிடையாது சரியா. அப்படின்னா ஃபேமிலிஸ் கிடையாது. அதுக்கு பேர் என்னது, ஃபேமிலிஸ் கிடையாது சரியா. அப்போது இன்னும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பல குடும்பங்கள் இருக்குது, இது சொந்தக்காரங்க 10-15 குடும்பம் சொந்தக்காரங்க இருக்குது. அப்படின்னா அது ஃபேமிலிஸ் ரைட்டா. அப்போது நான் ஒரே குடும்பம், ஃபேமிலியில் ஒரே ஒரு குடும்பம் சரியா. ஒரே ஒரு குடும்பம் தான் நான். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க. அந்த கிராமத்தில் எனக்கு சொந்தக்காரனே கிடையாது. அப்போ நான் ஒரு ஃபேமிலி, புரிஞ்சுதா. அப்போ அப்படின்னு வரும்போது இதில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது நல்லா பாருங்கள், இதில் கெஸ்ட் அப்படின்னா விருந்தாளி சரியா. விருந்தாளின்னு யாருன்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் தான் விருந்தாளி. யாராக இருந்தாலும் குடும்பத்தில் அவங்களுக்குள்ள விருந்தாளிகள் யார் வேணால் இருக்கலாம் சரியா. இப்போது டீம் ஒர்க்குன்னு என்னது, மொத்தமாக சேர்ந்து அடிக்க. இப்போ நான் ஏதாவது அந்த 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 ஒரு 10 குடும்பம் இருக்குது, ஒரே சொந்தக்காரங்க, அவங்கள யார் கூட சண்டைக்கு போயிட்டேன்னு சொன்னால் 10 குடும்பமும் சேர்ந்து எனக்கு வரும், என் கூட அடிக்க வருவாங்க ரைட்டா. அப்போ ஃபேமிலிஸ்னு வந்துடுச்சா. நான் ஒரே ஒரு ஃபேமிலி ரைட்டா, எனக்கு ஒரே குடும்பம் தான், எனக்கு சொந்தக்காரங்க கிடையாது. அப்போ ஃபேமிலிஸ்னு வந்துடுச்சா. அப்போ டீமாக சேர்ந்து அடிக்க வர்றாங்களா, மொத்தமாக டீம்னா இந்த வீட்டுக்காரன் வரும், அந்த வீட்டுக்காரன் வருவா, எல்லா வீட்டுக்காரனும் சேர்ந்து டீம் ஒர்க்கு சேர்ந்து அடிக்க வருவாங்க ரைட்டா. அடுத்து கரேஜ். அப்படி எல்லோரும் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு தைரியம் வரும். நான் ஒத்தையில் இருக்கும்போது எனக்கு தைரியம் வருமா, வராது. அப்போ அதுக்கு பேர் என்னது, அவர் எழுதியவர் யார், கெஸ்ட்டுனாவே விருந்தாளி. புரியுதா, விருந்தாளினா அவங்களோட விருந்தாளி. புரியுதா, இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டிங்களா. கெஸ்ட்டுன்றவர் வந்து விருந்தாளின்னு என்னது, விருந்தாளின்னு சொன்னால் அதாவது அந்த விருந்தாளின்னா வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரவர் தான் விருந்தாளின்றது மீனிங் இல்லை, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள ஒருத்தவங்க ரைட்டா. புரியுதா. இப்போ இந்த கெஸ்ட்டுன்றவர் எழுதி என்னது, டீம் ஒர்க், மொத்தமாக சேர்ந்து அடிக்க வர்றது. அப்போ கவரேஜ், அதனால தான் அவங்களுக்கு தைரியம் வரும். அப்போது அவங்களுக்கு எத்தனை குடும்பங்கள், ஏகப்பட்ட ஃபேமிலி கிடையாது ரைட்டா. அப்போ இதில் எழுதியார் ஒரே ஒரு நபர் கெஸ்ட் ரைட்டா. அடுத்து பாருங்கள், வில்லியம் பிளேக்குன்னு படிக்க வேணாம், நீ பிளேக்குன்னு படி. பிளேக்குன்னு ஒரு நோய் வந்துச்சு இல்லையா, ஒரு நோய் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா, பிளேக்கு நோய் வந்துச்சு. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வில்லியம் பிளேக்குன்னு நீ படி. பாய்சன் ட்ரீ, பிளேக்குன்னு நோய், இது விஷமான மரம், இது விஷமான மரம், என்னது செத்து போயிடும், நோய் வந்துடுச்சு ரைட்டா. இது என்னது, அவர் பேரே பிளாக்குன்னு நோய், பிளாக்குன்னு நோய் வந்துச்சு இல்லையா. இப்போ இங்கே பாரு, பாய்சன் ட்ரீனா விஷமான மரம் ரைட்டா. அப்போ ரெண்டும் ஒத்து போகுதா. அடுத்து நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறார், அது மரத்தில் என்ன இருக்கும், பச்சையம் இருக்குமா. இது என்ன சப்ளிமெண்ட்ரி, இது போயம் கிடையாது, அவர் எழுதுனது தான் சப்ளிமெண்ட்ரி. திடீர்னு கேட்பாங்க, அதாவது என்னதுன்னா, த
எக்கோயிங் ட்ரீ அப்படிம்பாங்க. அப்போ இது எக்கோயிங் ட்ரீ எழுதுன யார்? அந்த ஃப்ளேக்கு தான். நோய் ஃப்ளேக்குன்ற நோய் வந்தவர் தானே பாய்சன் ட்ரீ. சரி, அடுத்து அப்போ ருத்யார்ட் கிப்ளிங் இவர் என்ன எழுதுனார்னா த சீக்ரெட் ஆஃப் த மிஷின். அதுக்கடுத்து ஹவு த கேமல் காட் இஸ் ஹம்ப்னு என்ன தெரியுமா? அது கேமல்னு என்ன தெரியுமா? கேமலில் ஒட்டகம் வந்து இருக்கிற மிருகங்களே ஒரு வித்தியாசமான மிருகம். என்ன வித்தியாசமான மிருகம்னு கேட்டிங்கன்னா, ஒட்டகம் மாதிரி வந்து உலகத்தில் எந்த மிருகத்துக்கும் அந்த சிமிலி இருக்கா. சிமிலின்னு மேலே பார்த்துருக்கீங்களா? அது முதுகில் பார்த்திங்கன்னா மேலே வளைஞ்சி ஏகப்பட்ட தூரத்துக்கு போயிட்டு போகிறோம், பார்த்துருக்கீங்களா? அதான் ஹம்பும்பாங்க. ரைட்டா? இப்போ மாட்டுக்கு சிமிலி இருக்குது, இத்தினோடு தான் இருக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்கும், அதான் ஹம்பு. இது ஒரு அதிசயம். ரைட்டா? இந்த ஹம்புன்றது ஒரு அதிசயம். யாருக்கு இருக்குது? கேமலுக்கு தான் இருக்குது. அந்த இப்போ மாடுக்கு சிமிலி இருக்குல்ல, சிமிலில் முதுகில் இருக்குல்ல, சிமிலி கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வரும். ரைட்டா? அப்போ இந்த ஒட்டகத்துக்கு ரொம்ப மேலே போய்ட்டு கீழே வரும். சரியா? அது ஒரு அதிசயம். அந்த ஹம்புக்கு என்னது? ஹம்புன்னு சிமிலின்னு அர்த்தம். அப்போ அது ஒரு அதிசயம். அப்போ இது கேமலோட ஹம்பு அந்த முதுகில் இருக்கக்கூடியது ஒரு அதிசயம். அது போக மிஷினோட ஒரு அதிசயம். அப்போ அதிசயத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு நல்லா பாருங்கள். அதாவது ருட்யார்ட் கிப்ளிங். அப்போ இவர் பேரே அதிசயம். இவர் பேரே அதிசயம். எப்படி தெரியுமா? இப்போ 1 to 10க்குள்ளே லெட்டரை எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 10. அதில் 8ஆம் நம்பர் மட்டும் அதிசயம். மீதி எந்த நம்பரும் அதிசயம் கிடையாது. 8ஆம் நம்பர் மட்டும் அதிசயம், மீதி எந்த நம்பரும் அதிசயம் கிடையாது. ஏன்னா 8ல் 2 முட்டை இருக்கும். போதுமா? 2 0 இருக்கும். மேலே ஒரு 0, கீழே ஒரு 0. வேறு எந்த லெட்டருக்கா மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 இருக்கா? இல்லை. 1ஆம் நம்பருக்கு இருக்கா? 2ஆம் நம்பருக்கு இருக்கா? 3ஆம் நம்பருக்கு இருக்கா? 4ஆம் நம்பருக்கு இருக்கா? 5ஆம் நம்பருக்கு இருக்கா? 6ஆம் நம்பருக்கு இருக்கா? 7ஆம் நம்பருக்கு இல்லை. சைவருக்கு ஒரு முட்டை தான் இருக்குது. அந்த 2 முட்டை இங்கேயே இருக்கும். அப்போ நம்பர்லேயே அதிசயமான நம்பர் என்னது? 8ஆம் நம்பர். இவரோட இதை பாருங்கள். இது கிப்ளிங் அப்படின்றான். ரைட்டா? கிப்ளிங் அப்படின்னா 7ஆம் நம்பரில் இருக்குது. ரைட்டா? நல்லா பாருங்கள். ருட்யார்ட் 7, இது கிப்ளிங் 7. ரைட்டா? 8ஆம் நம்பருக்கு முந்தின நம்பரில் இருக்கக்கூடிய ரெண்டுமே 7ஆம் நம்பர், 7 நம்பரில் இருக்குது. ருட்யார்ட் 7, கிப்ளிங் 7. நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் நம்பர் வந்து அதிசயமான நம்பர். ஆனால் அதுக்கு முந்தின நம்பரில் இருக்கக்கூடிய இந்த 2 பேருமே 7 7ல் வரும் பாருங்கள். இது ஒரு அதிசயம். ஒரு மனுஷனுக்கு பேர் வந்து ரெண்டுமே 7 7ன்னு வருமா? நீங்களே பாருங்கள். ருட்யார்ட் எத்தனை லெட்ரு, கிப்ளிங் எத்தனை லெட்ரு? 7 7 தான். அப்போ பேருமே ரெண்டுமே 7 7ன்னு வருது. இது ஒரு அதிசயம். அப்போ அவர் எல்லாமே அதிசயத்தை எழுதியிருக்கார். சீக்கிரம் ரகசியத்தை எழுதியிருக்காரு. அதிசயம் ரகசியம் 2 ஒன்று தான். என்ன கேட்டிங்கன்னா இங்கே போயமில் அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி ஹம்பு அது ஒரு அதிசயம். சரியா? இப்படி தான் வச்சுக்கணும். இது வச்சுட்டு இதை நீங்கள் கொண்டு போகணும். சரியா? இப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் எழுதுது 1க்கு மேலே எழுதுது சப்ளிமெண்ட். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு போவோம். இப்போ இதில் என்ன பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இந்தியாவில் பிறந்தவங்க வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் என்னென்ன போயம் எழுதியிருக்காங்க. ரைட்டா? 6லேருந்து 10 வரைக்கும் என்னென்ன போயம் எழுதியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். சரியா? என்னது? நல்லா பார்த்துங்க. இந்தியாவில் பிறந்த இப்போ 6லேருந்து 10 வரைக்கும் போயம் இருக்குது, கவிதைகள். அது எழுதியவர் இந்திய போயம் மட்டும் பிரிச்சுட்டேன். மொத்தத்தையும் கொடுத்து பிரிச்சுட்டேன். ரைட்டா? முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்? 1க்கு மேலே எழுதுறவங்களும் இப்போ சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ இந்தியாவில் பிறந்தவங்க என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் போயட் ஆதர் 6ஆம் கிளாஸில் என்ன? ஐ ட்ரீம் ஏ ஸ்பீசிஸ்ன்னு என்னது? ஸ்பைசிஸ்ன்னு என்னது? அதாவது ஒரு உதிர்ந்த ஒரு இலைகள், அதிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து தயார் பண்ணுவாங்க. ரைட்டா? உதிர்ந்த இலைகள்லேருந்து மருந்து தயார் பண்ணுவாங்க. அது ஸ்பைசிஸ்ன்பாங்க. ரைட்டா? அப்போ அந்த உதிர்ந்த இலைகளிலிருந்து மருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு கனவுன்னு அர்த்தம். இதை எழுதியவர் யார்? ராஜ் ஆறுமுகம். இவர் பேரும் ஒரு கனவு தான். நல்லா பாருங்கள். என்னது? அது ட்ரீம் அப்படின்றது ஒரு கனவு ஆஃப் ஸ்பீசிஸ். இவர் பேரை பாருங்கள். முதல்ல 3 எழுத்து. அதுக்கடுத்து என்னது? எத்தனை எழுத்து? 8 எழுத்து. முதல்ல 3 எழுத்து. அதுக்கடுத்து அடுத்த பேரில் பாருங்கள் 8 எழுத்து இருக்கிறது. ரைட்டா? இவர் பேரே ஒரு கனவு மாதிரி தான் இருக்கிறது. எல்லாருக்கும் பேர் வந்து என்னது? ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். முதல் பேருக்கு 2ஆவது பேருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி 3 மடங்கு இருக்கிறது. ரைட்டா? அப்போ ராஜ ஆறுமுகம். இதில் இந்தியன் சயின்டிஸ்ட். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரீம் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்னு இந்தியன் சயின்டிஸ்ட். அப்போ இந்தியன் சீசன்ஸ்னால் பருவ காலங்கள். யார் எழுதுனது? நிஷா.
இப்போ நீ உமாவுக்கு தான் இது போடுற, நம்ம லிசாவுக்கு சீசன் வரும்போது மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும். சரியா? மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும். சீசன் சரியில்லை, குளிர்காலம் அப்படிங்குது. ரைட்டா? அப்போ லிசா ரெண்டு ஒன்று தானே. அப்போ சீசன் வந்தாலே லிசா பிறஞ்சா வச்சுக்கோ. நிஷா இங்கே லிசா இல்லை, நிஷா ரெண்டு ஒன்று தான். அப்போ மை ஹாபி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஹாபின்னா குழந்தைகள் விளையாடும்போது கூட அந்த விளையாட்டை கூட படிப்பாக மாற்றி அந்த குழந்தைகள் விளையாடும். அது யார்? பிராமின்ஸ். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நான். பிராமின்ஸ் குழந்தைகள்லாம் ஹோபியே ஒரு படிப்பாகவே மாற்றிக்கொள்ளும். ரைட்டா? அப்போ பிராமின்ஸோட பேர்களை பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் இங்கே தாழ்த்தி சொல்லலை, ஞாபகத்துக்கு சொல்கிறேன். பிராமின்ஸ் பேர்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ரொம்ப நீண்டு இருக்கும். அப்போ ஹோபி, மை ஹோபி யார்? ரீடிங். அருணாச்சலம் சந்திரசேகரன். ரைட்டா? அப்போ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் அப்படின்றப்பல, அதாவது என்னோடய கம்ப்யூட்டர் ஒரு ரெஸ்ட் தேவைப்படுகிறது. அதாவது பிரேக். என் கம்ப்யூட்டருக்கு ரெஸ்ட் தேவைப்படுகிறதுனா, இப்போ உலகத்திலேயே அதிகமாக கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தா இந்தியர்கள் தான். உலகத்திலேயே அதிகமாக கம்ப்யூட்டர் வேலை பார்க்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்தியர்கள் தான். அதுலேயும் பெண்கள் தான் அதிகம். சரியா? ஆண்கள் கம்மி, அதை விட கொஞ்சம் கம்மி. ரைட்டா? அப்போ என்னோடய கம்ப்யூட்டருக்கு ஒரு இடைவெளி தேவைப்படுகிறது. நான் சொல்கிறதுல சும்மா லாஜிக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ பெண்கள் பேர் இருக்கா? சாந்தினி அண்டு கோவிந்தன். முடிஞ்சா? இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த அவன் கில்லிங் ட்ரீ. அப்படின்னா கில்லிங் ட்ரீன்னு என்னது? கில்லி அவன் கில்லின்னு இருக்கு இல்லையா? அப்போ சில குழந்தைகள்கிட்ட போயிட்டு ஐ கில்லியுன்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன சொன்னால் கில்லியுன்னு சொல்லும். போதுமா? கில் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ரொம்ப பேரை படித்தவங்களே பார்த்துருக்கேன். கில் அண்டு கில் அந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாது. கில்ன்றது கேஐஎல் எழுதுறதுக்கு பதிலாக ஜிஐஎல்எல்னு எழுதுவாங்க. ரைட்டா? என்னம்மா ஜிஐஎல்னா கில்லு கொண்டுட்டேன் அப்படிம்பாங்க. என்னென்னா அவங்களுக்கு தெரியாது. அதை மாதிரி இங்கே பாரு, கில்லிங் அது பாய்சன் ட்ரீ. அது வேறு. ரைட்டா? இது வேறு. அப்போ இது ஜி இருக்குல்ல, கிலீவ் பட்டேல் இந்தியாக்காரர். ரைட்டா? அப்போ ஐ ஆம் எவரி உமன் அப்படின்றப்ப நான் எல்லா பெண்களையும் மாதிரி தான். இந்த பெண்கள் உரிமையெல்லாம் இந்தியாவில் அதிகமாக பேசுவாங்க. பார்த்தீங்களா? ஐ ஆம் நான் இருக்கிறேன் எவரி உமன் எல்லா பெண்களையும் மாதிரி இருக்கிறேன். இது பெரிய ஒரு போயம், பயங்கரமான போயம். நான் மொத்தமாக சொன்னால் உங்களால் முடியாது. அதாவது ஐ ஆம் நான் இருக்கிறேன் எவரி உமன் எல்லா பெண்களையும் மாதிரி இருக்கிறேன்றப்பல. அப்போ இதில் பெண்களின் உரிமையை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அப்போ அப்படி பேசக்கூடிய ஒரு பெண் யாருன்னா 3 பேரை கொண்ட பெண். இது ஒரு பேர் என்னது? ராக்கி, நாராயணி, சிரிகா. இதெல்லாமே இந்தியன் பேர். பார்த்தீங்க 3 பேர், அதிகமாக 3 பேர். இங்கே பெண்களுக்கு போயமில் ஒரே ஒரு பெண்ணு தான், இந்த பொண்ணு தான். பெண்களோட உரிமையை பற்றி பேசக்கூடிய ஒரு பெண் போயம். நான் ஆக்சுவலி ஐ ஆம் எவரி உமன்றது பெரிய போயம். அந்த கருத்தே வேறு. நீங்கள் அந்த கருத்தில் சொல்லி ஞாபகம் முடியாது. இங்கே வாங்க, ஐ ஆம் நான் எல்லா பெண்களையும் மாதிரி. அப்போ பெண்களின் உரிமைன்னு ஞாபகம் வச்சுக்கேன். உரிமையை பற்றி பேசுவது. அப்போ பெண்ணு தான். அந்த பெண்ணுக்கே 3 பேர் இருக்குது. அப்போ அது யாரை 2 பேர் உள்ள பெண் பேச முடியாது. அப்போ அதிகமான பேர் உள்ள பெண்ணு தான் பேச 3 பேர். இந்த ராகி தமிழ் இந்திய பேர் தான். நாராயண் அவன் நரளினி இந்திய பேர் தான். சிரிகா 3மே இந்திய பேர் தான். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக மீதி இதை நம்ம அடுத்து இதிலே பார்த்துருவோம். மீதி என்ன இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் இதை படித்து முடித்த உடனே இதில் மொத்தமே அதுவும் சேர்ந்து இதில் இருக்கும். இது டெலீட் பண்ணிடணும். ரைட்டா? இதை நீங்கள் அடிச்சிடணும். இப்போ நான் சொல்லி கொடுத்ததில்ல, இதுலேருந்து பிரித்து எடுத்து தான் அதை போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ இங்கே பாருங்கள், குரக்கோடைல் அப்படின்றான். இங்கே அந்த சி ஆரம்பிச்சிருக்கா? குரக்கோடைல். ரைட்டா? ஆரம்பிச்சிருக்கா? சி முதல்ல ஆரம்பிச்சிருக்கு, எல் உள்ளே இருக்கா? அப்போ கேரோலா அப்படின்னு இருக்கா? அதோட குரக்கோடையில் போயம் எழுதியவர் யார்? இங்கே லூவிஸ் கரோலா. அப்போ இங்கே சி இருக்குது, கடைசியில் எல் இருக்குது. இங்கே சி இருக்குது, கடைசியில் எல் இருக்குது. எல்லுக்கு அடுத்து ஒரு ஈ இருக்குது முதல்ல குரக்கோடையில். இருந்தாலும் நீ இதை மட்டும் வச்சுக்கோ. சி இருக்குது, கடைசிக்கு முந்தின இடத்துல எல் இருக்குது. இங்கே சி இருக்கிறது, கடைசியில் 2 எல் இருக்குது. அது ஒரு ஈக்கு பதில் 2 எல். அதை மட்டும் பெருஞ்சா வச்சுக்கோ. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பீசிஸ். இதை ராஜ ஆறுமுகம் ஏற்கனவே கட் பண்ணிடுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ராஜ ஆறுமுகம். அப்படின்னா ஸ்பீசிஸ்னா ட்ரீம்னா கனவு. இவர் பேரே கனவு மாதிரி 3 எழுத்தில் முதல்ல இருக்குது, அதுக்கடுத்து ஏகப்பட்ட எழுத்தில் இருக்குது. ரைட்டா? அப்போ டீம் ஒர்க் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா?
சொந்தக்காரங்க எக்கச்சக்கமாக இருப்பாங்க, அடிக்க வருவாங்க என்னைய, ரைட்டா. அதான் கெஸ்ட்டு, ரைட்டா. அடுத்து பாருங்கள், ரயில்வே கேரேஜ் ராபர்ட் லூல். ரயில்வே கேரேஜ்னு வந்தாலே ஆறில் தான் ஆரம்பிக்கும், ரைட்டா. ரயில்வே என்னது? ஆர், ரைட்டா. ரயில்வே கேரேஜ் என்ற போயம் எழுதியவர் யார்? ஆர் ரோபர்ட் லோயி, ரைட்டா. ஆறில் ஆரம்பிக்குதா? சரி. அப்போ இந்தியன் சீசன்ஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். லிசாவுக்கு பதிலாக லிசா தான். சீசன் ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதை கட் பண்ணிடுங்க. ஏங்க அங்கே படிச்சிட்டிங்களே, இங்கே கட் பண்ணிடுங்க. அப்போ ட்ராஜிக் ஸ்டோரினா ஒரு சோகமான ஒரு கதை. அப்போ சோகமான கதைன்னா இப்போ சோகமாக யார் இருப்பாங்க? புதுசாக எவ்வளோ உண்டாக்குறான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவனே சோகமாக இருப்பான். மேக் பீஸ் அப்படின்றான். மேக் பீஸ்னால் அமைதியை விரும்புவன் தான் சோகமாக இருப்பான். மேக் பீஸ்னு யார்? அவர் பேர் பாருங்கள். மேக் பீஸ், மேக்னு உண்டாக்கு, அமைதியை உண்டாக்கு. சோகமானவனத்தை போய் நான் சொல்ல முடியும்? சோகமாக இருக்க அமைதியாடுறான்னு சொல்ல முடியும்? அமைதியை உண்டாக்குன்னு சொல்ல முடியும்? நல்லா பாடுங்க. இந்த ட்ராஜிக்னா ஒரு சோகமான கதை. அது எழுதியவர் ஆசிரியர். அப்போ சோகமான ஆளத்தான் இருப்பான். அப்போ நான் அவனை போய் என்ன அட்வைஸ் பண்ண முடியும்? மேக் பீஸ், அமைதியாக இருக்க முயற்சி செய். மேக்குன்னா முயற்சி செய், அமைதியாக இருக்க முயற்சி செய். அவன் பேரில் பாரு. ட்ராஜிக்னு சோதனை, ஒரு மோசம், ஒரு சோதனை அல்லது ஒரு வருந்தத்தக்க ஸ்டோரி, ரைட்டா. அது எழுதியவர் யார்? அவர் சோதனையான ஆள். நான் அவருக்கு அட்வைஸ் பண்ண போகிறேன். என்னது? அமைதியாக நடைமுறையை கடைபிடின்னு சொல்கிறேன். அதை மேக் பீஸ், ரைட்டா. அப்போது மேக் பீஸ்ன்னு இருக்கு, பார்த்துக்கோ. அதை ஒன்று படிக்கணும், ரைட்டா. அடுத்து இந்த கம்ப்யூட்டர் சோலட் கிராண்ட்மா, அதாவது கம்ப்யூட்டரை விழுங்கியது. இதெல்லாம் உண்மையானது இல்லை, லாஜிக். கம்ப்யூட்டரை விழுங்கிய கிராண்ட்மா அப்படின்னா அனானமஸ். இது யார்? இல்லைன்னு அர்த்தம். போதுமா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. த லிசனர்ஸ் வால்டர் டி, இதெல்லாம் கேட்க மாட்டான், ரைட்டா. வால்டர் டி இது நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே லிசனர்ஸ்னால் இப்போ உங்கள்கிட்ட குழந்தைகள் கவனமாக பார்க்குறாங்க, ரைட்டா. லிசனர்ஸ், நீங்கள் பாடம் நடத்துகிறீங்க, ஆசிரியர்கள். அது லிசனர்ஸ் யார்? குழந்தைகள். லிசனர்ஸ்னால் கவனிக்கிறாங்க. அதில் கவனிக்கிற குழந்தைகளில் எத்தனை குழந்தைய கவனிக்குதுன்னா அதிகமான குழந்தைகள் கவனிக்காது. இப்போ அதிகமான பேர் இருக்கு பாருங்க. வால்டர் டி, லியா, மீரா. நீ பார்த்துருக்கீங்க கிளாஸில். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருந்தால் 10 ஸ்டூடெண்ட் தான் கவனிக்கும், மீதெல்லாம் கவனிக்காது, சரியா. அப்போ லிசனர்ஸ் அப்படின்னது கவனிக்காத குழந்தைகள் எதனா அதிகமாக இருக்காங்க. லிசனர்ஸ்னால் கவனிக்கிறவங்க. லிசனிங்கிறது ஆப்போசிட்டில் எடுத்துக்கோ, ரைட்டா. அவர் யுவர் ஸ்பேஸ் அப்படின்ட்டா, உன்னோட இடைவெளி அப்படின்ட்டான். இது கேட்க மாட்டான், விட்டுருங்க. போயம் எல்லா போயம் நீங்கள் படிக்க வேண்டாம். நான் சொல்ல இம்பார்ட்டன்ட் யுவர் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு இது தேவையில்லை. த ஏஜ் ஆஃப் சிவலரி அப்படின்னா இதுவும் தேவையில்லை. சி ஃபீவர்னால் அதாவது சி ஃபீவர் அப்படின்றது இது கேட்கவும் மாட்டான், விட்டுருங்க. அப்போ கொரேஜ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. கும்பலாக இருப்பாங்க, அவங்களுக்கு வீரம் வந்துடும், அதாவது கெஸ்ட்டு, ரைட்டா. அடுத்து ஸ்பெஷல் ஹீரோ ஸ்பெஷல் ஹீரோன்னு சொன்னாலே பாருங்க, பேரும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். கிறிஸ்டினா. அதுக்கடுத்து இன்னொரு பேர் பாரு, அதுக்கடுத்தது கிறிஸ்டியன், ரைட்டா. அவனே ஹீரோ, அவன் பேரும் பாருங்கள் ஹீரோ மாதிரி இருக்குது, ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க, ரைட்டா. அடுத்து மை ஹாபி, இதை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். மை ஹாபின்னா ஒரு இதை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஒரு விளையாட்டை கூட படிப்பில் மாற்றுவாங்க. அவங்க தான் ஐயர்கள் தான் பண்ணுவாங்க. அதோட நீண்டமான பேர் இருக்கும், அருணாச்சலம் சந்திரசேகர், ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட் திங்கிங் ஆஃப் பீட்டு, இதை கேட்க மாட்டாங்க, சரியா. ஃபயர் ஒர்க் நைட் அப்படின்றான். அப்போ ஃபயர் ஒர்க் நைட் அப்படின்றான். ஃபயர் ஒர்க் அப்படின்னு சொன்னால் அப்போ நல்லா பாருங்கள், இது என்ன பண்ணிருக்கான், எனிட் ப்ளோட்டான் அப்படின்றான். எதாவது இந்த பேரை நம்மளால் படிக்கவே முடியுதா? தீப்பிடிச்சா நம்மளால் அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். தீப்பிடிச்சா மனுஷன் ஓடி போயிடுவாங்க, ரைட்டா. அதே மாதிரி இந்த பேரும் படிக்கிறதுக்கு மனுஷனுக்கு வாயிலின் நுழையிறது எனிட் ப்ளோட்டான். இது எப்படி படிக்கிறது? அதனால் பார்த்துக்கலாம். ஃபயர் ஒர்க் நைட்னா எனிட் ப்ளோட்டான், ரைட்டா. அப்போ லெசன் இன் லைஃப் அப்படின்றான், வாழ்க்கையில் உள்ள பாடம். இதை பாருங்கள், வாழ்க்கையில் உள்ள பாடம்னா ஒருத்தர் பாடம் நடத்தணும்னா கஷ்டம். ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க, எனக்கு தெரியும், ரொம்ப கடினம். சொல்கிறது ஈஸி, ரைட்டா. மாணவர்களை புரிய வைக்கிறதுன்றது சாதாரண வேலை இல்லை. இமயமலையை கொண்டு வந்து மயிரை கட்டி இழுக்கிறது மாதிரி, புரியுதா? மாணவர்களை புரிய வைக்கிற மாதிரி ஆசிரியர்கள் பாடம் நடத்துவது இமயமலையை மயிரை கட்டி இழுக்கிற மாதிரி, தலைமுடியில் கட்டி இழுக்கிறது மாதிரி, ரைட்டா. அப்போ இங்கே பாருங்கள்,
லிசன் இன் லைஃப். எவ்வளோ எழுத்து இருக்குது பேரில் பாரு. இவ்வளோ பேர் இருந்தால் தான் நீங்கள் வந்து மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும். புரியுதா? இவ்வளோ எழுத்தில் உங்கள் பேர் இருக்கணும். அதுதான் கற்பிக்க முடியும். இப்போ பார்த்துக்கோங்க. அப்போ மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரேக்கு தேவைப்படுகிறது. ரைட்டா? சாந்தினி கோவிந்த் இதை கட் பண்ணிடுங்க. அங்கே படிச்சிட்டிங்களா? அப்போ கிளாஸ் 9க்கு வாங்க. இதில் என்ன சொல்கிறான்? பாய்சன் ட்ரீ ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பிளாக் நோய். ரைட்டா? சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்ததில் கில்லிங் ட்ரீ. இங்கே வருங்க, கில்லிங் ட்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜி இருக்குல்ல, கேக்கு மேலே கீ போட்டிருக்கோம். அப்போ இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படின்றான். ஸ்பைடர் என்னது சிலந்தி வலை. அதேமாரி நல்லா பாருங்கள். அண்டு ஃப்ளை, அந்த சிலந்தி வலை மற்றும் பறக்கிறது. அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸுக்கு நம்ம எந்த ஒரு பண்டிகை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பண்டிகை, முஸ்லீம் பண்டிகை, இந்து பண்டிகை, கிறிஸ்மஸ் பண்டிகை எடுத்துக்கோங்க. ஆனால் கிறிஸ்மஸ் பண்டிகையில் வந்து ஸ்பைடர் மாதிரி இருக்கும். இது அந்த மேரி கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மாதிரி இருக்கும். வெப்பு மாதிரி அவங்க டிசைனாக வச்சுருப்பாங்க. ரைட்டா? அதனால தான் மேரி கிறிஸ்மஸ். மேரின்னு இருக்க மாதிரி ஸ்பைடர்னால மேரி கிறிஸ்மஸ். ரைட்டா? அதனால் இப்போ 3 பண்டிகை கூட எடுத்துக்கோங்க. 3லேயுமே நானும் இந்து தான் இருந்தாலும் அது எனக்கு அந்த வைக்கிற ஆர்கிடெக்சர், அந்த பல்புகள் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்பைடர் மாதிரி இருக்கும். அதாவது சிலந்தி வலை மாதிரி இருக்கும். அதனால் மேரினால யார்? மேரி கிறிஸ்மஸ். எப்பயுமே கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கும்? மேரி கிறிஸ்மஸ். ரைட்டா? அது ஸ்பைடர் எதில் வரும்? மேரி கிறிஸ்மஸில் வரும். சரி. இந்த ரிவர் ஆறு யார்? கரோலைன். அப்புறம் கரோலைன். நல்லா பாருங்கள். இதுலேயே பாருங்கள், அன்பவுல்ஸ் அப்படின்ட்டு. கரோலைன் அன்பவுல்ஸ் அப்படின்னா, அதாவது கரோலைன் அப்படின்னா ஆறு வந்து எப்பயுமே நேர்கோட்டில் தான் ஓட விரும்பும். அதாவது தடங்கள் இல்லாத வரைக்கும் நேர்கோட்டில் தான் ஓட விரும்பும். அதான் கரோலைன். அதாவது செல்லு கரோனா இந்தியில் ஜாவ் சீதா ஜாவ் அப்படிம்பா. ரைட்டா? கரோலைன். ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள், ரிவர் எப்படி ஓடும்? ஆறு கரோலைன் நேர்கோட்டில் தான் ஓடும். தடங்கள் இருந்தால் மட்டும் திரும்பி நேர்கோட்டில் தான் போக பார்க்கும். இடையில ஒரு முட்டு இருந்தால் திரும்பி நேர்கோட்டில் தான் போகும். அங்கே ஒரு முட்டு இருந்தால் திரும்பி அந்த முட்டில் மோதி திரும்பி நேர்கோட்டில் தான் போகும். இதுதான் அதான் லைன் இருக்கா? அப்போ கரோலைன் ரிவர். ரைட்டா? இந்த கமெண்ட்ன்றது யார்? அதாவது கமெண்ட் அப்படின்றது நார்மல் லிட்டில் ஃபோல்டு அப்படின்றா. இது கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க. அது ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்ற. ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இங்கே பாருங்கள், ஸ்டிக்குன்னா ஒன்றாக ஒட்டிக்கொள்ளக்கூடிய குடும்பங்கள். எழுதியவர் யார்? அதாவது கெஸ்ட். இந்த ஃபேமிலிஸ்ன்னு வந்தாலே நீ கெஸ்ட்டு தான் போடணும். போதுமா? கெஸ்ட்டு தானே? அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதில் சொல்லலை, இங்கே ஒன்று கூட இருக்குது. ரைட்டா? அப்போ 10ஆம் கிளாஸ் இங்கிலீஷு லைஃப் அப்படின்றான். லைஃப்னு என்னது? ஹென்ரி வேன் டைக். அப்போ இது லைஃப் பக்கா கேட்பாங்க. இது நல்லா கேட்டுக்கோங்க. இது இந்த லைஃப் வாழ்க்கை அப்படின்றது மொத்தம் எத்தனை எழுத்து? 4 எழுத்து. அதுலேருந்து ஒரு எழுத்தை குறைச்சிட்டா 3 பேர் இருக்கா? ஹென்ரி வேன் டைக் 3 இருக்கா? 3 இருந்தால் அவனை போட்டுக்கோங்க. சரியா? த கிரம்பிள் ஃபேமிலி. கிரம்பிள் என்னது? நல்லா பார்த்துக்கோங்க. கிரம்பிள்னா முணுமுணுத்தல். இப்போ நான் நல்ல பணக்காரனாக இருக்கேன், நான் படித்து ஆசிரியராக இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் என்னை பார்த்து முணுமுணுத்து பேசிக்கிட்டே இருப்பான், புறணி பேசிக்கிட்டே இருப்பான். இது குறும்பல்னால் புறணி பேசுதல். ரைட்டா? புறணி பேசுதல். ரைட்டா? அப்போ இங்கே பாருங்க, லூசி மோண்டோகாமி அப்படின்றாப்புல. புறணி பேசுதல் அப்படின்னா முணுமுணுத்தல்னு அர்த்தம். அப்போ இந்த மோண்டோகாமின்னு இருக்கு, நல்லா பேரை பாருங்க, மோண்டோகாமேரி அப்படின்றா. மோண்டோகாமேரின்னா முணுமுணுத்துக்கு கூடிய பொம்பளைன்னு அர்த்தம். எம் இருக்குல்ல, முணுமுணுத்தல். ரைட்டா? இங்கே ஒரு எம்மு, கடைசியில் ஒரு எம்மு, முணுமுணுத்தல். அப்போ மோண்டோகாமேரி இருக்குல்ல, அப்போ முணுமுணுத்தல். அதுதான் குரம்புனா புறணி பேசுகிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ஐ ஆம் எவரி உமன். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? நான் எல்லா பெண்களையும் மாதிரினா சங்க தலைவர் யார் இருப்பாங்க? 3 பேர் கொண்ட பெண்கள் இருப்பாங்க. ரைட்டா? அந்த 3 பேர் இருப்பார் ஒரே பெண்ணுக்கு. த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட். அதாவது எறும்பும் கிரிக்கெட்டும் அப்படின்றாப்புல. இது என்னென்னா ஒரு அதாவது ஆஷிப்ஸ் ஃபேபுலஸ்ன்ற ஒரு கவிதையிலேருந்து ஒரு தொகுப்பிலேருந்து எடுக்கப்பட்டது. ரைட்டா? எங்கேருந்து ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் வந்து ஆஷிப் அண்டு ஃபேபிள்ஸ்ன்ற ஒரு தொகுப்பிலேருந்து எடுக்கப்பட்டது. ரைட்டா? அப்போ ஆண்ட்டு இருக்குது, ஆஷிப் ஃபேபுலஸ் இதில் இருக்குது. ரைட்டா? அதனால் இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. த சீக்ரெட் ஆஃப் மிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? நோ மன் ஆர் ஃபாரினர். பக்கா அதை கேட்பாங்க. நோ மன் ஆர் ஃபாரினர். யாருமே வெளிநாட்டுக்காரன் அல்ல. நோ மென். யாருமே மனுஷன் இல்லை, எந்த மனிதனும் இல்லை. ஆர் இருக்கிறார்கள். ஃபாரினர் அப்படின்னா
யாருமே வெளிநாட்டுக்காரர்கள் அல்ல என்றிருக்கிறார்கள். அப்போ இங்கிலீஷ் வார்த்தையிலேயும் ஒரு பேர் வந்து நம்மளுக்கு வாயில் வேகமாக நுழையுதுன்னா ஜேம்ஸ். இங்கிலீஷ்லேயும் ஒரு ஒரு இங்கிலீஷ்காரங்க பேர்லேயும் உங்கள் வாயில் ஈஸியாக வரக்கூடிய பேர் என்னது? ஜேம்ஸ். வேறு எந்த இங்கிலீஷ் பேரை கூட எடுத்துக்கோங்க, அதை விட அதிகமாக அந்த ஈஸியாக வரக்கூடிய பேர் தான் இதை சொல்லியிருக்கு. இது நோ மென் ஆர் ஃபாரினர், ரைட்டா? த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்றப்ப, ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்னா ஒரு ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு வீடு, ரைட்டா? ஒரு அதிசய வீடு, மேஜிக் வீடுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதை எழுதின யார்? நாடியா புஷ். நம்ம அமெரிக்க ஜனாதிபதி புஷ்ஷை ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? அவர் ஒரு மேஜிக்கான மனுஷன். ஏன்னா அவர் காலையில் ஒன்று பேசுவார், மதியம் ஒன்று பேசுவார், சாயந்தரம் ஒன்று பேசுவார், ராத்திரியில் ஒன்று பேசுவார், ரைட்டா? என்ன பேசுவார்? அமெரிக்க ஜனாதிபதி புஷ், ஜார்ஜ் புஷ், ரைட்டா? அவர் 24 மணி நேரத்தில் 10 டைம் மாறி மாறி பேசுவார். ஏப்பா இதனது த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். எல்ம் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிசய வீடு. அதே அதிசயம், அது எல்ம் ஸ்ட்ரீட்னா ஒரு தெரு, அங்கே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் பல அதிசயங்கள் நடந்தது, ரைட்டா? ஹவுஸ் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட்னா அந்த அதிசயம்னா அது இவர் பேசுறதுலேயே அதிசயம் இருக்கும். காலையில் ஒன்று சொல்லுவார், மதியம் அதை மாற்றி மாதிரி சொல்லுவார், ரைட்டா? இதுதான், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா?